ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போகிறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போகிறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. பொதுவாக தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்டில் பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசான்னு அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்குனாங்க. செஞ்சு கொடுத்தாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, இருக்காது. இப்போ தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்கள்லையும் வழக்கமாக பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணலை. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2வது பெரிய பொருளாதார நாடாக இன்றைக்கு இருக்கு. நாட்டிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் இருக்கு. இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நாம் இந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மாநிலத்தில் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே வழித்தடங்கள், மெட்ரோ ரயில்கள்னு ஏராளமாக உட்கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுது. ஆனால் ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குகிற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. 11 ஆண்டுகளாக சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஏன் இப்படி? ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போகிறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போகிறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது.